வெல்கம் டு சுப்ராயன் பயணம் பேக் வித் another வீடியோ. யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் என்னை எந்த அளவுக்கு மாற்றுனுச்சு அப்படிங்கிறது தான் இது. லைஃப்பில் நமக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் ஒவ்வொருத்த நைட் நடந்துடாது. பட் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டாக செஞ்சிட்டு இருக்கும்போது ஒன் டே அது மாறிடும்னு சொல்லிட்டு ஐ பிலீவ்ட் இட். அது என்னன்னா யூடியூப் வந்து நான் ஒரு 2020 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை எந்த அளவுக்கு மாற்றுனுச்சு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் சுப்ராஜ். ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், பேக் பேக்கிங்லாம் பண்ண ஒரு 10+ இயர்ஸாக நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், என் ப்ரொஃபஷனல் ஜாபை ஸ்டேபிளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேஃபர் சைடுக்கு நான் கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்தேன். டெக்கத்லானில் ஒர்க் பண்ணேன், இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு 53,000 சம்திங் இருக்குது ஃபாலோவர்ஸ். அப்புறம் மதராசி வெண்டர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். யூடியூப்பில் ஒரு 15,000 பேர் இருக்காங்க. இந்த நண்பர்கள் எல்லாமே எனக்கு அமைஞ்சது இந்த யூடியூப்புங்கிற ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணதுனால தான். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஐ லேர்ன்ட் கேமரா ஹேண்ட்லிங். இனிஷியலாக ஒரு கேமராக்கு முன்னாடி எப்படி பேசணும், எப்படி இந்த அப்பியரன்ஸை காமிக்கணும் அப்படிலாம் எனக்கு சுத்தமாக எந்த நாலேஜும் இல்லை. ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் யூடியூப். அதர் யூடியூபர்ஸ்டேருந்து நான் கற்றுக்கிட்டது இது எல்லாமே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. ஏன்னா நான் ஸ்கூல்லேருந்து கம்ஃபர்டபுளான இருக்க சர்க்கிள்கிட்ட மட்டும் தான் நான் பேசுவேன். ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறதோ இல்லை ஒரு 10 பேர் 20 பேர் முன்னாடி நின்று நான் பேசுகிறதோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. பட் நான் வந்ததுக்கப்புறம் ஐ லேர்ன்ட் யூடியூப், ஐ லேர்ன்ட் சோஷியல் மீடியா. இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐ பிகம் அ ட்ரெயினராக இருந்தாவே என்ன நடக்கும்னா ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஸ்கூல் டேத்தில் ரொம்ப திக்குவேன். இப்போவும் நான் திக்கி தான் பேசுவேன். அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இப்போ நான் பேசுகிறேன்ல, இந்த கான்ஃபிடென்ட் ஓவர் த டேஸில் அப்படியே அதுவே பூஸ்ட் ஆகிடுச்சு. ஐ லேர்ன் கேமரா ஹேண்ட்லிங், ஐ லேர்ன் இந்த கேமரா ஃபியர், அப்புறம் ஸ்டேஜ் ஃபியர். இது எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு ஸ்டில் இருக்குது, பட் அந்த கூச்சம் போயிடுச்சு. என்னைக்கு நான் கேமரா முன்னாடி வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தேனோ அன்னையிலேருந்து எனக்கு கூச்சம் போயிடுச்சு. அடுத்தவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க இதெல்லாமே. இனிஷியல் டேஸில் நம்ம போடுற வீடியோவை நம்ம ஒழுங்காக பேசலாம், யார் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ஒன்று இருக்கும்ல, ஜட்ஜ் பண்ணுவான்னு சொல்லி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேமரா முன்னாடி வராமல் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட். அடுத்த பாயிண்ட், வாட் டு ஸ்பீக், வாட் நாட் டு ஸ்பீக். இனிஷியல் டேஸில் வந்து கேமராவில் எல்லாருமே பேசுகிறது என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அவங்க பாட்டுக்கு வந்து உட்காருவாங்க, அப்படியே பேசுவாங்க, அவங்க பேசுகிறத அப்படியே எடுத்து போடுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 90% ஆஃப் த கான்டென்ட் இங்கே இன்டர்நெட்டில் இருக்க கான்டென்ட் எல்லாமே பிளான்ட், ஸ்கிரிப்டட். நான் ஆல்ரெடி என்ன பேச போகிறோங்கிறத அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. இப்போது நான் பேசுகிறது கூட ஃபுல்லாக எழுதி வைக்கல, பட் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்க போகிறேங்கிறது இங்கே இருக்குது, லிட்டரலாக இருக்குது. இதை பாருங்கள். ஓகே, இருக்கா, இதில் இருக்குது. ஸோ டோன்ட் எவர் திங்க் இந்த கேமரா முன்னாடி பேசுகிற பர்சன் இங்கே இருக்கட்டும். இந்த கேமரா முன்னாடி பேசுகிற பர்சன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறலாம் தயவு செஞ்சு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே மாயை. இப்போ நான் இங்கே பார்க்குறத அப்படியே கட் பண்ணி இங்கே பேசுவேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோ கட்டு வந்திருக்கும், டப்புன்னு அந்த இடையில இருக்க பாசஸ், நான் டபுளாக பேசினது எல்லாமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ லேர்ன்ட் ஸ்கிரிப்டிங், ஐ லேர்ன்ட் வாட் டு ஸ்பீக், வாட் நாட் டு ஸ்பீக். ஓவர் த டேஸில் இந்த கேமரா முன்னாடி வந்து உட்காந்து என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிறலாம் நிறைய கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கான்டென்ட் ப்ரிப்பரேஷன், கான்டென்ட் பிளானிங், கான்டென்ட் ரைட்டிங். இந்த விஷயம்லாம் உங்களோட ஃபேவரட் கான்டென்ட் கிரியேட்டர் வந்து ரெகுலராக கான்டென்ட் போட்டுட்டு இருப்பாங்க. டெய்லி ஒரு கான்டென்ட், இல்லாட்டி வீக்லி 2, இல்லாட்டி வீக்லி 1, இல்லாட்டி மந்த்லி 1, இந்த மாதிரிலாம் போடுறவங்க இருக்காங்க. கரெக்டாக இந்த டேட்டில் போடணும் அப்படின்னா போட்டுருவாங்க. நான்லாம் இப்போ டெய்லி காலையில் ஒரு 7:30லேருந்து 8:30 மணிக்குள்ளே டெய்லி ரீல் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் அப்லோடு பண்ணலைனாலும் ப்ரோ ஏன் அப்லோடு பண்ணல, என்னாச்சு அப்படின்லாம் கேட்குறவங்க இருக்காங்க. இது எதுவுமே 99% ஆஃப் த பீப்புள் கான்டென்ட் கிரியேஷன் ப்ரொஃபஷனாக பண்ணுறவங்க டெய்லி ஷூட் பண்ண மாட்டாங்க. தே டு கான்டென்ட் ப்ரிப்பரேஷன், தே டு கான்டென்ட் பிளானிங், தே டு கான்டென்ட் ரைட்டிங். இந்த ப்ராசஸ் ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் அதில் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியும். அதையும் நான் லேட்டர் த டேஸில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கெல்லாம் ஜனவரி மாதம் இந்த 30 நாளைக்கு என்ன கண்டென்ட் நான் அப்லோட் பண்ணணுங்கிறது எனக்கு ஓவரால் ஐடியா இருக்குது. நான் ஸ்கிரிப்ட் எழுதலை இன்னும், ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அந்த 31 டேஸுக்கு என்ன கான்டென்ட் அப்லோட் பண்ணணும், என்ன பேசணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன்னா ஒரே நாளில் உட்காந்து அப்படியே 31 வீடியோஸும் ஷூட் பண்ணிவிடுவேன். எஸ், இப்போ இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்குறது ஆல்ரெடி அதோட ப்ரிப்பரேஷன் இருக்குது. நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி நான் என்ன பேச போகிறேங்கன்னு நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃப்ளோவில் ஷேர் பண்ண போகிறேன். பட் என்ன பேச போகிறேங்கன்னு ஆல்ரெடி இருக்குது. திஸ் த ஒன் திங். எல்லாமே ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுட்டா ஷெடியூல் பண்ணிட்டா போதும். அதுதான் பிளானிங், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேட்ச் கண்டென்ட் ஃபில்மிங். நீங்கள் ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரே பேட்சாக வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது அந்த கண்டென்ட் மேனேஜ் பண்ணுறது இதுக்குள்ளே தான் எல்லா கேட்டகரியும் வருது. கான்டென்ட் ப்ரிப்பரேஷன், கான்டென்ட் பிளானிங், கான்டென்ட் ரைட்டிங், பேட்ச் ஃபிலிம் ஷூட்டிங், அடுத்து கான்டென்ட் மேனேஜ்மெண்ட். இது எல்லாமே இதுக்குள்ளே தான். யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த விஷயமும் நான் நிறைய கற்றுக்கேன். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எவ்ரிதிங் இஸ் ஈஸி வென் யூ ஸ்டார்ட். எப்போ கஷ்டமாக இருக்கும்னா
கீப் ஆன் திங்கிங், அவர் போடுற மாதிரி கண்டென்ட் நம்மளால் அப்லோட் பண்ண முடியுமா, இவர் போடுற மாதிரி கண்டென்ட் நம்மளால் ஷூட் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் யோசிப்போம்ல. அப்போ தான் உங்களுக்கு கான்டென்ட் கிரியேஷன் உள்ளே வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு. இது கான்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே அப்ளை ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோ ஐஃபோனோ இல்லை லேப்டாப் ஏதாவது ஒன்று இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு இன்டர்நெட்டில் தேவை ஒன்றே ஒன்று தான், ஒழுங்காக பேசுகிற ஆடியோ குவாலிட்டி. மற்றபடி கேமராலாம் அவ்வளோ பெரிய மேட்ரே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஆடியோ குவாலிட்டி ஒழுங்காக இருந்தால் போதும், சூப்பராக பண்ணலாம். யூ கேன் ஸ்டார்ட் அ பாட்காஸ்ட், யூ கேன் ஸ்டார்ட் அ இன்ஸ்டாகிராம் ரீல், யூ கேன் டூ யூடியூப் கான்டென்ட், யூடியூப் பாட்காஸ்ட், இன்டர்வியூ எடுக்கலாம், அடுத்தவங்கள ரோட்டில் போய்ட்டு ரேண்டம் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம், நிறைய பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட். பர்ஃபெக்ஷன்லாம் இங்கே தேவையில்லை, வீடியோ ஆங்கிள்லாம் தேவையில்லை. வீடியோ ஆங்கிள்லாம் கண்ணாப்பின்னான்னு வைங்க, இப்படி போர்ட்ரேட்டில் வைங்க, லேண்ட்ஸ்கேப்பில் வைங்க, ஸ்கொயரில் வைங்க, 1:1 வைங்க, 4:3 வைங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஸ்டார்ட். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் யோசிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். அதை ஒன்று சொல்லுவாங்கள்ல, நான் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகணும், மிட் நைட்டில் போகிறேன், லேம்போட லைட்டெல்லாம் எதுவுமே இல்லை, என்கிட்ட ஒரு வண்டியை கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் அது கரெக்டாக ஒரு 10 மீட்டர் தான் லைட் எரியுது. இந்த லைட்டை வச்சுட்டு நான் செங்கல்பட்டு போவேன் அப்படின்னு கேட்டால், ஹேவ் டு மூவ். கொஞ்சம் தூரம் போக போக அந்த லைட்டே அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். வை சிம்பிள். இங்கே யாரும் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சி அடிக்கலாம் போகிறதில்ல. ஒரு தடவை தப்பு பண்ணுறா, அடுத்த தடவை அதுலேருந்து என்ன பண்ணலான்னு பாருங்கள், அவ்வளோதான். அண்ட் முக்கியமான விஷயம், உங்கள் சேனலை பார்த்து யாராவது ஜட்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு இனிஷியலாக ஒரு 100 வீடியோ போடுற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஜஸ்ட் அப்லோட் இட். அடுத்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், லாங் ஃபார்ம் கண்டென்ட், பாட்காஸ்ட், இந்த மாதிரி மீடியம்ஸ் இருக்குல்ல. நான் யூடியூப்காக நான் ஸ்டார்ட் பண்ணப்போ லாங் ஃபார்ம் கண்டென்ட் அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பிளாக் போடலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் உட்காந்து டாக்கிங் ஹெட் வீடியோ பண்ணலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்தது. நான் டெக்கத்லானுக்காக அதோட பிராண்ட் அம்பாசிடராக இருந்தேன், அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ போட்டேன், ஷார்ட் ரீல்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஓவர் த டேஸில் இந்த சோஷியல் மீடியாவுக்கு தேவையான விஷயங்களே என்னால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாமே சிம்பிளாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட், கெட்டிங் இன்டு கம்யூனிட்டி இட்ஸ் ஈக்குவல் டு மோர் நெட்வொர்க்கிங். இது எந்த மாதிரி சொல்லலாம்னா, நான் ஒரு நீஷை சூஸ் பண்ணி அதை பற்றி நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது, என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஓவர் த டேஸில் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த கம்யூனிட்டி நிறைய நெட்வொர்க்கை கொண்டு வரும். மோர் நெட்வொர்க்கிங் ஈக்குவல் டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் யூடியூப்னு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுனால, அடுத்து நான் ட்ரெயினர் ஆனேன், அடுத்து நிறைய பிராண்ட் கூட இன்ஃப்ளூயன்சராக ஒர்க் பண்ணேன், டெக்கத்லானுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். இதனால் ஒரு 100-200 இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட காண்டாக்ட் கிடச்சிது அந்த நெட்வொர்க்கிங். அது மூலயமா அடுத்தடுத்த பிராண்ட்ஸ், நிறைய பிராண்டுக்கு நான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நான் பண்ணி கொடுத்தேன். நிறைய பேருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்திருக்கு. இன்றைக்கி நான் இட்ஸ் லைக் டாட்ஸ், அந்த கனெக்டிங் டாட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒன்று பண்ணுறதுனால தான், அதை பண்ணதுனால தான் இது இங்கே வந்தது, இது பண்ணதுனால தான் இங்கே வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்காக நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு கொண்டு வந்துடும். லாஸ்ட்டாக எனக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்டிங், எவர்கிரீனாக ஒரு பர்சனல் பிராண்டிங் பில்ட் ஆகிட்டு இருக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போது என்னையை நம்புகிற பீப்புள் ஒரு 50 பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு 100 பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னால் டெலிவர் பண்ண முடிஞ்சுதுன்னா, அதை வச்சு எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு என்னால் கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தட்ஸ் கால்ட் பர்சனல் பிராண்டிங். நீங்கள் சொன்னால் அவங்க நம்புவாங்க, உங்களோட எக்ஸ்பெக்டிஸ் அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கும்ல. ஸோ தட்ஸ் வேர் தே வில் ஸ்டார்ட் பே யூ. இன்றைக்கி நான் ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம், நாளைக்கு நான் பிராண்ட் ஆரம்பிக்கலாம், நான் ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஏதாவது சொல்லலாம், ஐ வில் கெட் பெய்டு. அந்த 50 பேர் என்ன நம்புறாங்கன்னு சொல்கிறல, அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சர்வீஸை எங்கேயோ போய்ட்டு வாங்க போகிறாங்க, காசு கொடுத்தோ இல்லாட்டி ஏதோ ஒரு பே பண்ணியோ. ஓகே, நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா, நான் பர்சனல் பிராண்டாக இருந்து நான் அதை ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணேன்னா, தே வில் பே மீ, தே வில் பி ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி. ஸோ தட்ஸ் த மெயின் திங், இட்ஸ் ஈக்குவல் டு பர்சனல் பிராண்டிங். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் ஒரு அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு ஜாப் இல்லைன்னா கூட, இன்றைக்கி எந்த ஒரு ஜாபோ போயிடுச்சுன்னா கூட என்னால் செல்ஃப் சஸ்டெயினாக என்னால் முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த வீடியோட மொத்த கோர். இது யூடியூபுக்கு மட்டும் இல்லை, கான்டென்ட் கிரியேஷனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விஷயம் மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. தட் வில் கிவ் யூ நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப். ஸ்டேட் சுப்ரமணியன் பயணம். See you next video. Bye bye. Tada. இந்த சேனலில் என்னோட லேர்னிங்ஸ், ட்ராவல், நான் கான்டென்ட் கிரியேஷனில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் உள்ள இருக்கேன். அப்புறம் நான் கற்றுக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங், யூ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங். அதுக்காக இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நான் நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் வேறு என்னென்ன மாதிரி டாப்பிக்லாம் பேசலாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. Bye bye. Tada. See you next video. அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குங்கிறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.